பிள்ளையாரப்பா, என் மனசுக்கு பிடிச்சவளையே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மச்சான், ஃபஸ்ட் டைமு உன் ஆளை கூட்டிகிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிற, செம்ம ஜாலியா? மச்சான், நானும் மகாவும் நாளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் மகாவோட அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கோம். டேய் சூப்பர்டா. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் இருக்கோம், நீ போயிட்டு வா. சரி மச்சான், பாய்டா. பாய்டா. ஆ வரேன்னு. வாமா. என்ன மகா, உங்கள் அம்மா என்ன மருமகனை ஏற்றுப்பாங்களா? வீட்டுக்கு வந்து பாரு, அப்போ தெரியும். ஓ அப்படின்ற. ஏய், நிறுத்து, இங்கே நிறுத்து. இதுதான் எங்க குலதெய்வம் கோயில். எங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இங்கதான் நடக்கும். அப்போ நம்ம கல்யாணமும் இந்த கோயில்ல தான். கண்டிப்பா. ஆமா, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் வந்துட்டு வரல. ஓகே செந்தில். ம். Bosco? Yes, Bosco. I am Krish. Krishnaswamy. ஓ சார். என் மேனேஜர் தான் உங்ககிட்ட பேசுனது. சார், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். கர்ணா, என் ஃப்ரெண்ட். அவன் உங்ககிட்ட அனுப்பின பொண்ணு எங்க? மகாவை தானே கேட்குறீங்க? ஆமா, மகாலட்சுமி. சார், இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு வருதில்ல சார். Why? அவ யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். என் கூட இருந்துடுன்னு சொல்லி பார்த்தேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. உன்னையும் என்னையும் விட அவன் வசதியானவனா? இல்ல சார், அவன் அனாதை பையன், ஒரு அன்னாடம் காட்சி. நோ, என் மகா அப்படி வாழ வேண்டியவ இல்ல. அவங்கள எங்க பார்த்த? அவங்க 2 பேரையும் நான் டவுன் ஹால் ரோட்ல பார்த்தேன் சார். விட மாட்டேன். அக்கா வாக்கா. வாங்க. எப்படி இருக்கடி? நல்லா இருக்கேன்க்கா. வா மகா. அம்மா, இவர்தான் ராஜா. நான் சொன்னேன்ல. மகா உங்களை பத்தி சொல்லியிருக்காப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும். அம்மா, எனக்கு இது வரைக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. ஆனா இப்போ ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. தம்பி, உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. மகா ஒரு முடிவு எடுத்துட்டா அது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை தான்ப்பா. உள்ள வாப்பா. வாங்க. பாட்டி, என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. இவர்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். வணக்கம் பாட்டி. நாளைக்கு எங்க கல்யாணம். சந்தோஷம் தானே? மாமா இந்தாங்க மாமா காஃபி. அக்கா ஆசைப்படுற மாதிரியே நல்லா படிக்கணும். சரிங்க சரியா? மாமா. ம்? ம். இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தைரியமா கேட்கணும். ம்? சரியா? சரிம்மா, நான் வரேன். நாளைக்கு எல்லாரும் உங்க குலதெய்வம் கோயிலுக்கே வந்துருங்க. நானும் வந்துடுவேன். சரிப்பா. ம். பாய். பாய் மாமா. வரேன். நான் சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும்னு. ம், ம். நீ சொன்னது கரெக்ட் தான். ம். ராஜா, ஆ? உன்னை விட்டு பிரியவே மனசு இல்லடா. நானும் கூட வரட்டுமா? ஏய், என்னடி இன்னைக்கு ஒரு நாள் தானே?
நாளையில இருந்து என் கூடவே தானே இருக்க போற. மச்சான் நீ மாமியார் வீட்டிலே தங்கிட்டியோன்னு நினச்சேன். டேய் மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. வாங்கடா சரக்கு அடிக்கலாம். ஹேய், நாளைக்கு உனக்கு கல்யாணம், இனிமே சரக்கு அடிக்கிறத நிறுத்திடுற. அப்ப பேச்சுலர்ஸ் பார்ட்டி இல்லையா? நீ எல்லாம் பேச்சுலரே இல்லடா. ஒரு மூடியில ஊத்தி குத்தாலே மட்டையாயிடுறான். இவன் பேச்சுலர் பார்ட்டி கேட்கறான். யோ கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாயா? எது ஃபர்ஸ்ட் நைட்டியா? மச்சான் பாண்டியன் சார் கிட்ட சொன்னேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்க 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. ஓ அப்படியா? ஆமாடா. சூப்பர்ரா மச்சான். இதை கொடுக்க தான் உன்னை வர சொன்னேன். சரிடா, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி காலைல வேற நீ சீக்கிரம் போனோம். ஓகேடா. நாங்க எல்லாரும் வந்து நாளைக்கு கோயிலுக்கு வந்துடும். மாலை வாங்கி. ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா. சரிடா, பாய்டா. ஓகேடா. திரும்ப போய் மச்சான், நாளைக்கு பாத்துக்கலாம். ஏ மச்சான் பாய்டா. மாப்பிள்ள பாய். பாய் பாய். காலைல கரெக்டா வந்துருங்கடா. டேய் சரவணா, டேய் எந்திரா. டேய் டேய் சரவணா, டேய் எந்திரா. டேய் குடியார பையன், எந்திரா. சரக்கு போட்டு எப்படி தூக்குறான் பாரு. டேய் சரவணா, என்னத்த சொல்றேன். டேய் ஐயோ வேஸ்ட்ரா. விடிய விடிய சரக்கு போட்டு மட்டையே தூங்குறான். ராத்திரி அவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் வேஸ்ட் பத்தியா? சீ. ஏங்க இந்த மாலை எடுங்க. இந்த மாலை பிளாஸ்டிக் மாலைடா. அப்ப இந்த மாலை எடுங்க. டேய் அது சின்னதுடா, சாமிக்கு போறதுடா. அண்ணே கல்யாண மாலை கொடுங்க. இந்தாங்க எவ்வளோண்ணே? 200 ரூபா. போடுறா. இந்தாங்க. இந்தா வச்சுக்கோ. மாலையை வாங்கிட்டு முதல்ல வந்துடுன்னு சொன்ன எவனையுமே காணோம். இவனுங்க சரக்கு போட்டு மட்டையிட்டாங்களா? இவனுங்களை நம்பினதுக்கு என்ன செருப்பால் அடிக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எண்ணுக்கு வெளியில் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஃபோன் இவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எண்ணுக்கு வெளியில் உள்ளது. டேய் உங்க மனசுல எல்லாம் பெரிய ஹீரோ நினைப்பா. சார் யார் சார் நீங்க? எங்களை எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டுருங்க சார், எங்களை விட்டுருங்க சார். யாரா உங்க ஃப்ரெண்டு? ராஜா சார். எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? விருந்து வைக்குது. போஸ்கோ என்னையா சொல்றாங்க சார்? எல்லாம் சொல்லுவானுங்க சார். எங்க சார் போயிடுவானுங்க? பாட்டி, நாங்க அக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறோம். பாட்டி, பாட்டி, பாட்டிமா, பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, பாட்டி வந்து பாருமா. பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, என்னாச்சு பாட்டி? அம்மா பாரு பாட்டி. அம்மா
ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுமா. மகா ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தொடர்பு எல்லைக்கு ரிங்கில் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா வண்டி எடுத்து கோயிலுக்கு போகணும். அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. என்ன சொன்ன? மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆ? அத நடத்தி வைக்கதான்டா நாங்க வந்திருக்கோம். டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை கொன்னாதான் மகா எனக்கு கிடைப்பானா? நீ செத்துடு. எங்களை விட்டுருக்கடா, நாங்க எங்கேயாவது போய் பழச்சுக்கிறோம். டேய், வாங்கடா. டேய், சாப்பிடு. அவன் செத்துட்டான். சாவுடா. அனாதை போஸ்கோ, அவளை எங்க இருந்தாலும் தூக்கணும். தூக்கிடலாம் சார். என்ன பாருடா, என்னடா சுடுது, கண்ணு திறந்து பாருடா ராஜா, ராஜா, யார உன்னை இப்படி பண்ணது ராஜா? சொன்னல சார், அவ இங்கதான் இருப்பான்னு. இவன் உயிரோட இருந்ததுனால தானே நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்ன. அதனால தான் கொன்னுட்ட. உன்னாலதான் இவன் செத்துட்டான். டேய், இதெல்லாம் மனுஷங்களாடா? இந்த உடம்புக்காக
அநியாயமா ஒரு உயிர் அழிச்சிங்களேடா. பணம் இருக்கிற திமிர்ல உங்கள மாதிரி ஆளுங்க பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிக்கிறாங்க. ஆனா என் கூட வாழணும்ன்ற ஆசையில என் மனசு மட்டும் நேசிச்சவன என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களேடா. இவன் என்னடா தப்பு பண்ணா? எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சான். அது தப்பா? உங்களுக்கு என் உடம்பு தானே வேணும். வாங்கடா, வாங்க, எடுத்துக்கோங்க. போஸ்கோ, அதான் அவளே சொல்லிட்டால. ஓ, போய் கூட்டிட்டு வா. வேணாம் மகா, சொல்றத கேளு. வேணாம் சொல்றத கேளு. வேண்டாம், அதை கீழே போட்டு வேண்டாம். என்ன பாருடா, என்னடா ராஜா.